ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மீன லக்கணம் மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி என்ற பதிவானது லக்கணத்தை எண்ணி வர 10ஆம் பாவம் 10ஆம் ராசியான தனுசு ராசியில் பதிவாகும். தனுசு ராசியில் உங்களோட அதில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களோட புத்திநாதன் கேது பலன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் பார்த்து பதிவாகும். இந்த பதிவான எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாசம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த ராசி கட்டம் வந்து 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான் போட்டுருக்குது உங்களுக்கு முதல் வீடு முதல் பாவம் லக்கணம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 1 2 3 4 5 6 8 9 10 எண்ணி வர 10ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? நட்சத்திர சாரத்தை எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கன்னாக்கா ராசி கட்டத்துக்கு முன் பேச்சில் அல்லது நவாசம் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்போம். கிரகத்தை போட்டிருப்பாங்க, சூரியன் சந்திர செவ்வான் போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திர சார வாயிலாக தான் அந்த கிரகங்கள் தசாபதி கிரகங்கள் பயணிச்சு உங்களுக்கு தசாபதி நடத்தி பலன் அளிக்கிறதா அந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? இதை புரிஞ்சுட்டு பலன் போது சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது நாங்கள் மீன லக்கணம் மீன ராசிக்கு பதிவு பார்க்கணும். அப்படி கிடையாது. மீன லக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி திசை கேது புத்தி நடக்க மாட்டோம் லக்கண பாவ பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுவாங்களே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 11 கோடி 12 கோடியினுடைய சனி திசைங்க. சனி திசை கேது புத்தி அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது 19 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சனி திசை கேது புத்தி பார்த்தீங்கன்னா ஒரு வருடமும் ஒரு மாதமும் 9 நாட்களும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ லக்கணத்தை எண்ணி வர 10ஆம் பாவமான 10ஆம் ராசியான தனுசு ராசி என்ன நட்சசாரமும் பார்த்துடலாங்க. அப்போ என்ன நட்சசாரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்சசார அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூலம் 1 2 3 4 பாதம் இருக்கும். போராடம் 1 2 3 4 பாதம் இருக்கும். உத்திராடம் 1 பாதம் இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் உங்களுக்கு மூலம் சாரத்தில் உங்களுடைய கேது பகவான் சுயசாதம் வந்து செயல்படுறார். அப்போ வந்து என்ன 10 சம்மந்தப்படுறதுக்கு கேது டபுளாக சம்மந்தப்படுறார். அப்போ ஒன்று அதாவது 11 கோடி 12 கோடியும் அதாவது தசையில். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 10ல் ஒரு பாம்பாக இருக்குன்னுபாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு ஆன்மீக சேர்ந்த தொழில், மூலிகை சேர்ந்த தொழில், ஒரு சித்திர வழிபாடு தொழில், ஆன்மீக நெசவாளர் தொழில், அப்போ நூல் பஞ்சு நூல் பஞ்சு நூல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாம் வந்து சாமி வேட்டி நெய்யறது. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கார்மெண்ட்ஸு இந்த மாதிரி போட்டு நம்ம நடத்துறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு அமைப்புனா அதே பார்த்தீங்கன்னா சாமி ஆடைகளை வாங்கி தைச்சி கொடுக்குறது இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமான்னு நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தொழில் விஷயமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, ராகுகால் யமகண்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பில் நம்மளுக்கு ஏதோ நம்ம சின்ன ஒரு சந்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஜீவ சமாதி, ஒரு சித்திர வழிபாடு, இது மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்டது, இந்த பூஜை ஸ்டோரு, பூஜை சாமான்கள், பூ வகைகள் இந்த மாதிரி தொழில் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி தொழில் அமைப்பு ஆளுங்கிட்ட நம்ம தொடர்பு பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி அருகாமையில் தொழில் பண்ணுறது, வேலை பார்க்குறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஒன்றும் பாதிப்பு இருக்காதுங்க. ஒரு நல்ல ஒரு அமௌகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பெட்டத்தை கொடுக்கும், பேரை கொடுக்கும். ஓகேங்களா? சரி ரைட்டு எவ்வளோ சொல்லிட்டு அடுத்து வந்து போராடம் சாரத்தில் உங்களுடைய கேது பகவான் வந்து எப்படி பலன் பார்ப்போம். அப்போ நம்ம சாரம் பார்த்து என்ன சம்மந்தப்படுதுங்க 10ஆம் பாவம் வந்து 3 8 சம்மந்தப்பட்டு மேலே வந்து கேது பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ 10ஆம் பாவம் சம்மந்தப்படுது 3 8 சம்மந்தப்பட்டு மேலே கேது பயணிக்கிறார். அப்போ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஏதோ ஒரு ஆராய்ச்சி மைண்டில் இருப்பாங்க. டூர் போடுறது, இடம் விட்டு இடம் மாற்றுறது, தொழிலுக்காக பார்த்தீங்கன்னாக்கா போராடுறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பிசியோதெரப்பி அதாவது சித்த மருத்துவம் இந்த மாதிரி பண்ணுறது, அந்த நூல் பஞ்சு சம்மந்தப்பட்டு பண்ணுறது, அதே மாதிரி செகண்ட்ஸ் பொருட்கள் அதாவது செகண்ட்ஸ் பொருட்கள்லாம் வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரி ஒரு செகண்ட்ஸ் பண்ணுறது, ஒரு ஆடை பார்த்தீங்கன்னா ஒரு பழைய துணி இந்த எடைக்கு போட்டு வாங்குவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பழைய துணி வியாபாரம் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அகைன்ஸ்டாக பண்ணுறதுங்க, ஒரு ஆப்போசிட்டாக பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கலையற்றதை நான் போய் தொடருதுங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி அவங்க ஒருத்தர் புலங்கணதை நான் போய் தொடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது நம்மளுக்கு நல்ல ஒரு இணைப்பை கொடுக்குங்க. அப்போ இது மாதிரி நூல் பஞ்சு சம்மந்தப்பட்ட திரி சம்மந்தப்பட்ட இந்த கயிறு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அம்சம் கொடுக்கும். பிசியோதெரப்பி இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா காரத்தத்துவம் நம்மளுக்கு நல்லபடியாக கொடுக்குமானா நல்ல கொடுக்கக்கூடிய பாயிண்ட் நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி ரைட்டுங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சார் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே
உங்களுக்கு உத்திராட சாரம் இருக்குது இல்லைங்களா, அப்போ 6 கோடி சாரம். அப்போ உத்திராட சாரம் போது 6 கோடி சாரம் பார்த்தீங்கன்னாக்கா 10 சம்மந்தப்பட்டு 6 சம்மந்தப்பட்டு மேலே கேது சம்மந்தம் போடுறாரு. அப்போ அந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வம்பு வழக்கு வலி வேதனை பிரச்சனை வருமானு கேட்டால் அங்கே கேது புஷ்கர மாதம் வாங்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக தொடர்பாக ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட தொழிலுக்காக நம்ம கடன் கேட்டோம்னாக்கா கண்டிப்பாக கவர்மெண்ட் லோன் கவர்மெண்ட் லோன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகேங்களா. அப்போ வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்பில் நம்ம எது தலையிட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் நம்மளை நிறைய சேருவாங்க, நம்மளை நம்பி வருவாங்க, ஊர் பெரிய மனுஷன் நம்மளுக்கு ஒரு நாள் கை கொடுப்பாங்க. அப்போ அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு கை கொடுக்கும், அரசாங்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். இந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்பில் நம்மளுக்கு அது மூலம் பேர் பட்டம் கிடைக்கிறதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் அப்பு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் வழிபாடு, ஒரு ஆன்மீக தூரத்து வழிபாடு, சிவன் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது மூலம் ஒரு கும்பாபிஷேக வழிபாடு, அதுக்கு உண்டான செலவு, அதுக்கு உண்டான விரையும், அதுக்கு உண்டான பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் அப் ஏற்படுத்தி அர்த்தம் எத்தனையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விருப்பத்தோட நம்மளுக்கு சமத்தோடு நடக்கக்கூடிய பாயிண்ட் அப் தான் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். ஓகேங்களா. நம்ம எவ்வளோ பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.